மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ஊசி போட்டதுனால எனக்கு ஏற்பட்ட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இப்போ சென்னையில் இருந்தோம். அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊசி போடணும் அப்படின்ற ஒரு கட்டாய நிலைமை. அதனால வந்து Oh my கவர்மெண்ட் God. ஹாஸ்பிட்டலில் ஊசி Oh my போட்டிருக்காங்க. God. ஊசி போட்டு ஒரு 2 டேஸில் என்னாச்சுன்னா, என்னோடய உடம்புல வந்து ஒரு கட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, சரி அது ஒரு சின்னதாக தான் இருந்தது, ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி வருது போல இருக்குது, சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் ரொம்ப வந்து கட்டி வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சரி வா இதை அப்படியே விட வேணாம், நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாங்களும் ஒரு லேடி டாக்டர், அப்போ நாங்கள் சென்னையில் இருந்தோமா, ஒரு விசேஷத்துக்காண்டி நாங்கள் எங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்திருந்தோம். வா போய் காமிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு லேடி டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எதனால ஏற்பட்டது, இந்த மாதிரி கட்டி ஏன் வந்தது, என்ன காரணம்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து ஊசி போகிற ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து எங்கள் தோப்பில் வந்து தேங்காய் பொறுக்கிறதுக்காண்டி போயிருந்தேன். அப்போ லைட்டாக ஒரு தேங்காய் மேலே விழுந்துடுச்சுங்க. சரி அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ரத்தக்கட்டு மாதிரி இருக்குமா, ஆயில்மெண்ட் தரேன், 3 டேஸ்க்கு டேப்லெட் தரேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்களும் அதை நான் பெருசாக நினைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டினியூவாக அந்த 3 டேஸ் டேப்லெட் சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் ஊர் கிளம்பி சென்னை போயிட்டோங்க. சென்னை போயிட்டு நான் அதை அப்படியே மறந்துட்டேன், அந்த கட்டி இருந்ததே. ஏன்னா அங்கே வந்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த வேலை அதுலேயே வந்து நான் அந்த கட்டியும் வந்தேன்னா அது வந்து அவ்வளோவா வலியும் கொடுக்கல. அப்புறம் பார்த்தா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு நைட் டைமில் திடீர்னு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் தான். அந்த கட்டி இருந்தது சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சின்னதாக இருந்த கட்டி கொஞ்சம் இவ்வளோ பெரியதாக வந்துடுச்சுங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் என் ஹஸ்பண்ட்டு மறுபடியும் சொன்னேன், என்னப்பா இன்னும் சரியாகலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நானும் அது சுத்தமாக மறந்துட்டேன், அது என்னடானா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சரின்னு இங்கே வலியும் கொடுக்கல. அப்புறம் பார்த்தா ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு நைட் டைமில் திடீர்னு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் தான். அந்த கட்டி இருந்தது சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சின்னதாக இருந்த கட்டி கொஞ்சம் இவ்வளோ பெரியதாக வந்துடுச்சுங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் என் ஹஸ்பண்ட்டு மறுபடியும் சொன்னேன், என்னப்பா இன்னும் சரியாகலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நானும் அது சுத்தமாக மறந்துட்டேன், அது என்னடானா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சரின்னு இங்கே என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து நர்ஸாக வேலை பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். சரி அவங்கள வர சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இல்லைம்மா இது வந்து லேடி டாக்டர்கிட்ட கூட்டு போய் கன்வெர்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா வேறு ஏதாவதுனா கூட நம்ம சொல்லிடலாம், இது கட்டியாக வந்திருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்கள் வந்து மடிப்பாக்கத்தில் இருந்தோம். அப்போ அங்கே ஒரு லேடி டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணாங்க. அவங்களும் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி என்னப்பா ஆச்சு அப்படின்னு. நாங்கள் ஊரில் நடந்தது எல்லாத்தையுமே திருப்பி சொன்னேன். சரி அவங்க போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் நார்மலாக போய் ஸ்கேன் பண்ணுற இடத்துல போய் ஸ்கேன் பண்ணலான்னு போனேங்க. எனக்கு ஹாஸ்பிட்டல்னாவே நம்மளுக்கு ரொம்ப பயங்க. அங்கே போனோன்னா அவங்க கேட்டாங்க, எதனால ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே நான் தேங்காய் விழுந்துருச்சுன்னு நான் சொல்லிட்டேங்க. உடனே அவங்க மேலோட்டமாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. நாங்களும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சோன்னா அவங்க சும்மா அலர்ஜி மாதிரி தான்ப்பா இருக்குது, நீ இந்த டேப்லெட்டு சாப்பிட்டு 3 டேஸாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டேங்க அதையும். அப்படி அது இருக்க இருக்க என்னாச்சுன்னா ரொம்ப பெரிய கட்டியாக வந்துடுச்சு. என்னோட